அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய கணினி பயன்பாடுகள் பாடப்புத்தகத்தில் பாடம் 11 வலையமைப்பு எடுத்துக்காட்டுகள் மற்றும் நெறிமுறைகள் அதை பற்றி பார்க்க போறோம். கவனிங்க. வலையமைப்பு எடுத்துக்காட்டுகள் மற்றும் நெறிமுறைகள். இதுல ஆஸ்யூசுவலா இருக்கிற மாதிரி QR கோட் கொடுத்துருக்காங்க. இந்த பாடம் குறித்த கருத்துக்கள் இந்த QR கோடில் இருக்கும். அதுபோக கற்றலை நோக்கங்கள் இந்த பாடத்து மூலியமா நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது எல்லா லெசன்லையுமே அந்தந்த பாடத்தலைப்புகள் பக்கத்தில் வரக்கூடியது தான். இதெல்லாமே நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். இணையம்னா என்ன, அக இணையம்னா என்ன, புற இணையம்னா என்ன, இதற்கான வலையமைப்பு என்னென்னங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சு கொள்ள போகிறோம். கைபேசி வலையமைப்பு, மொபைல் நெட்வொர்க்கிங் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய பல்வேறு வகைகளை தெரிந்து கொள்ள போகிறோம். WLANs 802.11 பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். RFIDனா என்னங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். OSI, TCP, IP இதெல்லாமே நம்ம இந்த பாடத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பாடத்தில் அடுத்தடுத்த பகுதியில் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாடத்தினுடைய QR கோடில் என்ன தகவல் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நாம் லேர்ன் பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். கவனிங்க. வலையமைப்பு எடுத்துக்காட்டுகள் மற்றும் நெறிமுறைகள். இணையம். இணையத்தில் வலை என்பது கணினி வலை தொகுதியின் உலகளாவிய அமைப்பாகும். வலையமைப்பில் ஒரு கணினி பயனர் அனுமதி பெற்றிருந்தால் மற்ற பிற கணினியிலிருந்து தகவலை பெறலாம். இணையம் என்பது உலகளாவிய இணைப்பின் வலையமைப்பாகும். இது தனிப்பட்ட பொது, வணிகம், கல்வி மற்றும் அரசு வலையமைப்புகளை உள்ளடக்கியது. இது கம்பியில்லா மற்றும் ஃபைபர் ஆப்டிக் தொழில்நுட்பத்தால் இணைக்கப்பட்டுள்ளது. அக இணையம். இது தனிப்பட்ட ஒரு வலையமைப்பாகும். ஒரு நிறுவனத்தின் உள்ளே உள்ள பணியாளர்களின் தரவுகளையும் வளங்களையும் பகிர்ந்து கொள்ள உதவுகிறது. இது ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்ட பல குறும்பரப்பு வலையமைப்புகளை கொண்டது. படத்தை கவனிச்சீங்கன்னா தெரியும், லேன் அப்படின்னு சொல்றது. புற இணையம், எக்ஸ்ட்ராநெட். இது ஒரு தனிப்பட்ட வலையமைப்பாகும். இது இணைய தொழில்நுட்பம் மற்றும் பொது தொலைத்தொடர்பு ஆகியவற்றின் மூலம் விற்பனையாளர்கள், வாடிக்கையாளர்கள், பங்குதாரர்கள் மற்றும் வணிகர்கள் ஆகியோருடன் வணிக தகவல்களை பாதுகாப்பாக பகிர்ந்தளிக்கிறது. புரிஞ்சுக்குங்க. இணையம், அக இணையம் மற்றும் புற இணையம் ஆகியவற்றுக்கு இடையான ஒப்பீடு. அந்த படத்தை கவனிங்க. இணையம் ஒரு உலகளாவிய வலையமைப்பு. உலகெங்கிலும் பில்லியனுக்கும் அதிகமான மக்களால் பயன்படுத்தப்படும் பொதுவான TCP/IP வலையமைப்பை கொண்டதாகும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுக்கு மின்னஞ்சல் அனுப்புறது. அக இணையம் ஒரு நிறுவனத்தில் இருக்கும் உறுப்பினர்களுக்கு அணுகல் அனுமதி தடை செய்யப்பட்ட TCP/IP வலையமைப்பை கொண்டதாகும். பணியாளர்களின் தனிப்பட்ட கோப்பில் ஒருவருடைய பதிவை அணுகுதல் அக இணையம் அப்படிங்கிறது. புற இணையம் உறுப்பினர்களுக்கு அணுகல் அனுமதி மறுக்கப்பட்ட TCP/IP வலையமைப்பை கொண்டதாகும். ஆக்சஸ் இல்லாதது, புரியுதுங்களா? ஆக்சஸ் பண்ண முடியாது. புற வணிகளிடமிருந்து பொருளின் இருப்பு நிலையை சோதனை செய்தல். புரியுதுங்களா? அடுத்தது நெட்வொர்க் டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. நெட்வொர்க் டயக்ராம்ல இங்கே நம்மளுக்கு கவனிங்க. எக்ஸ்ட்ராநெட் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, இன்டர்நெட் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, இன்ட்ராநெட் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, இன்டர்நெட் சர்வர் எங்க இருக்கு, இதற்கான நெட்வொர்க் பாருங்க. ஃபயர்வால், இதனோட எக்ஸ்ட்ராநெட் சர்வர், இன்ட்ராநெட் சர்வர், அப்ளிகேஷன் சர்வர், இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. எக்ஸ்ட்ராநெட் பாருங்க, ஒரு நிறுவனத்திலிருந்து எப்படி ஆக்சஸ் பண்றது, இன்டர்நெட் இணையம்ங்கிறது எப்படி இருக்குதுங்கிற படத்தை கவனிங்க. இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், IoT அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், IoT என்பது ஒவ்வொரு நாளும் நாம் பயன்படுத்தும் சாதனங்கள், வீட்டு உபயோக சாதனங்கள், அணியக்கூடிய சாதனங்கள், வாகனங்கள் பெரும்பாலும் இலக்க இணைப்பு மூலமாக இணையத்துடன் தொடர்பு கொண்டுள்ளதை குறிக்கிறது. IoTயில் திங் என்பது மனித தலையீடு மற்றும் கையேட்டின் உதவி இல்லாமல் IP முகவரியை இருத்துகிறது. தரவை வலையமைப்பில் இணைக்கும் மற்றும் பரிமாற்றும் திறன் கொண்ட ஒரு பொருளை குறிக்கிறதுன்னு சொல்றாங்க. மொபைல் வலையமைப்புகள். மொபைல் வலையமைப்பு அல்லது செல்லுலார் வலையமைப்பு, செல் என்று அழைக்கப்படும் அதிக எண்ணிக்கையிலான சமிக்கை பகுதிகளால் உருவாக்கப்பட்டது, சிக்னல்ஸ். இந்த செல்கள் ஒரு பெரிய பரப்பளவை உருவாக்குவதற்காக இணைந்துள்ளது. பயனர்கள் இணைப்புகளை இழக்காமல், கனெக்ஷன் இல்லாமல், லாஸ் ஆகாமல் பல்வேறு செல்களை கடக்க முடியும். மொபைல் வலையமைப்பின் தலைமுறைகள். முதலாம் தலைமுறை 1G, இரண்டாம் தலைமுறை 2G, இரண்டாம் தலைமுறையில் 3க்கும் இடைப்பட்ட தலைமுறை, மூன்றாம் தலைமுறை 3G, நான்காம் தலைமுறை 4G, ஐந்தாம் தலைமுறை 5G. அது எந்தெந்த ஆண்டுகள் அதனுடைய வெளியீடுகள்லாம் கொடுத்துருக்காங்க, கவனிங்க. ஓகேங்களா? ஐந்தாம் தலைமுறை 5G பாருங்க 2019 பிளஸ். ஓகேங்களா? அதே மாதிரி முதல் தலைமுறை பார்த்தீங்கன்னா 81, இரண்டாம் தலைமுறை 91, மூன்றாம் தலைமுறை இரண்டாம் தலைமுறைக்கு இடைப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா 2000, மூன்றாம் தலைமுறை 2003, நான்காம் தலைமுறை 2007, அதே மாதிரி ஐந்தாம் தலைமுறை 2019 5G பிளஸ் அதில். ஓகே, இது வந்து நம்மளுடைய QR கோடில்
சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள். ஓகேங்களா? அடுத்தது நம்ம பாடத்துல என்ன தகவல் இருக்கு அப்படிங்கிறத கவனிச்சிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அறிமுகம். இணைய நெறிமுறை ஐபி அப்படின்னு சொல்லுவோம். ஐபி அட்ரஸ். சில நேரங்களில் உங்களுடைய கம்ப்யூட்டருடைய ஐபி அட்ரஸ் என்ன, உங்களுடைய மொபைலுடைய ஐபி அட்ரஸ் என்ன, அந்த நெட்ல சொல்லுவாங்க அதை இப்போ அடிக்கடி. இணைய நெறிமுறை இன்டர்நெட் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்நெட் புரோட்டோகால் இந்த இடத்துல இருக்கு. கவனிச்சிட்டீங்களா? ரைட். இணைய நெறிமுறைகளில் தொடர்பு நெறிமுறைகளின் கொள்கை ஆகும். இன்டர்நெட் புரோட்டோகால் அப்படிங்கிறது நம்ம இந்த கம்யூனிகேஷன்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய புரோட்டோகால்ஸ், ஒரு கொள்கை அல்லது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், ஒரு நெறிமுறை, ஒரு விதிமுறை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை சொல்றாங்க. இது மற்ற வலையமைப்புகளின் எல்லையில் டேட்டாகிராமில் நெறிமுறைகளை அமைப்பதாகும். இணையத்தில் வேலை செய்வது மற்றும் அதை துரிதப்படுத்துவது இணைய நெறிமுறையின் முக்கிய பணியாகும். இன்டர்நெட்டினுடைய புரோட்டோகால்ஸில் அதை வரைமுறைப்படுத்துறது, புரியுதுங்களா? அதனுடைய எல்லைகளை என்ன சொல்றது, அளவிடுறது அல்லது பராமரிக்கிறது. இப்படி நீங்க இணையம் சார்பான எந்த ஒரு விதிமுறையை சொல்லிட்டீங்கனாலும் அது வந்து இன்டர்நெட் புரோட்டோகால் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட். இணையத்தின் நெறிமுறை மூல சேவையகத்தில் இருந்து பொட்டலங்களை வெளியிடுவதோடு அதன் தலைப்பில் இருக்கும் ஒரு ஐபி முகவரியின் வழியாக இலக்கு சேவையகத்திற்கு வழங்குகிறது. இப்போ ஒரு கம்ப்யூட்டர், ஒரு நெட்வொர்க்ல இருந்து இன்னொரு நெட்வொர்க்கு நம்மளுடைய டேட்டாஸ் பாக்கெட்ஸா போகும். அதைத்தான் பொட்டலங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நெட்வொர்க் தொழில்நுட்பம். அது பொட்டலங்கள் அப்படிங்கிறது நீங்க கேள்விப்பட்ட வார்த்தையா இருந்தாலும் இங்கே சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நெட்வொர்க்ல இருந்து இன்னொரு நெட்வொர்க் டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது பாக்கெட்டா போகக்கூடியது அவங்க பொட்டலங்களாக அப்படின்னு சொல்றாங்க. ஐபி முகவரியினுடைய வழியாகத்தான் ஒரு இலக்கு சேவையகத்திற்கு நம்ம ஒரு மூல சேவையகத்திலிருந்து நம்ம சோர்ஸ்லேருந்து ஒரு டெஸ்டினேஷனுக்கு போய் ரீச் ஆகுது. புரியுதுங்களா? இதுதான் நம்ம பார்த்துருப்போம். வலையமைப்பு நெறிமுறைகள் என்பது வழக்கமான செயல்முறைகள், விதிகள், முறையான தரநிலைகள், ஸ்டாண்டர்ட்ஸ் மற்றும் கொள்கைகளை உள்ளடக்கிய வடிவமைப்புகளாகும். இது வலையமைப்புடன் இணைக்கப்பட்ட ஒன்றுக்கு மேற்பட்ட சாதனங்களுக்கிடையே தொடர்புகளை வழங்குகிறது. நீங்க வலையமைப்புல நெட்வொர்க்ல கேபிள் கனெக்டிவிட்டிலையோ அல்லது வேற ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டியில நீங்க கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த கணிப்பொறிகளுக்கிடையே, சாதனங்களுக்கிடையே கம்யூனிகேஷனை கொடுக்கக்கூடியதான் அந்த வலையமைப்பு நெறிமுறைகள்னு சொல்றோம். புரியுதுங்களா? வலையமைப்பு நெறிமுறைகள் குறிப்பிட்ட நேரத்தில் பாதுகாப்பு செயல்முறைகள் மற்றும் தரவு அல்லது வலையமைப்பு தொடர்புகளை நிர்வகிக்க வேண்டும். ரூட்டர்ஸ் அல்ல ரவுட்டர்கள் அப்படின்னு கூட சொல்றாங்க. புரியுதுங்களா? ரூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரவுட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. சேவையகங்கள், கணினிகள், மடிக்கணினி மற்றும் பிற அங்கீகரிக்கப்பட்ட வலையமைப்பு சாதனங்களுக்கு இடையே உள்ள தொடர்பை இணைய நெறிமுறைகள் ஒருங்கிணைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இங்கு வலையமைப்பு நெறிமுறைகளை நிறுவலாம். நெட்வொர்க் புரோட்டோகால்ஸை நாம நிறுவலாம். அனுப்புனர் சென்ட் பண்ணக்கூடியவங்க மற்றும் பெறுநர் ரிசீவ் பண்ணக்கூடியவங்க, இவங்களிடமிருந்து ரூட்டர்ஸ் தரவு அல்லது வலையமைப்பு தொடர்பை உறுதிப்படுத்தி வலையமைப்பில் உள்ள வன்பொருள் மற்றும் மென்பொருள்கள் இந்த நெறிமுறைகள் உபயோகப்படுத்தப்படுகிறது. அதெல்லாம் எப்படின்னு பாரு. வலையமைப்பு நெறிமுறைகளின் வகைகள். வலையமைப்பு தொடர்பு நெறிமுறைகள் என்பது HTTP, TCP, IP போன்ற அடிப்படை தரவு தொடர்பு நெறிமுறைகளாகும். ஓகேங்களா? HTTP ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால், TCP டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால், IP இன்டர்நெட் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் தரவு தொடர்பான ஒரு நெறிமுறைகள் சொல்றாங்க. வலையமைப்பு பாதுகாப்பு. ஓகேங்களா? வலையமைப்பு பாதுகாப்பு நெறிமுறைகள் என்பது வலையமைப்பு தொடர்புகள், நெட்வொர்க் கம்யூனிகேஷன் மற்றும் HTTP, SFTP மற்றும் SSL போன்றவற்றில் பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. வலையமைப்பு நிர்வாக நெறிமுறைகள் வலை அரசாண்மையை வழங்குகிறது மற்றும் ICMP, SNMP ஆகியவற்றை உள்ளடக்கி பராமரிக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் இணையம், அக இணையம், புற இணையம். மிக முக்கியமான ஒரு டாபிக். இணையத்தில் வலை என்பது கணினி வலை தொகுதியின் உலகளாவிய அமைப்பாகும். வலையமைப்பில் ஒரு கணினி பயனர் அனுமதி பெற்றிருந்தால் மற்ற பிற கணினியிலிருந்து தகவலை பெறலாம். இணையம் என்பது உலகளாவிய இணைப்பின் வலையமைப்பாகும். இது பொது, வணிகம், கல்வி மற்றும் அரசு வலையமைப்புகளை உள்ளடக்கியது. எல்லாமே அதில் கலந்ததுதான். இது கம்பியில்லா மற்றும் ஃபைபர் ஆப்டிக் தொழில்நுட்பத்தால் இணைக்கப்பட்டுள்ளது. இணையத்துல வந்து எல்லா இடத்துலயும் கம்பி வந்துட்டா இருக்கு இல்ல, புரியுதுங்களா? இது 1969ஆம் ஆண்டில் அமெரிக்க அரசாங்கத்தின் ஆர்ஃபாவால், அட்வான்ஸ்டு ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் ஏஜென்சி உணரப்பட்டு ஆர்ஃபாநெட் என்று அங்கீகரிக்கப்பட்டது. புரியுதுங்களா? இதனால அது கண்டறியப்பட்டு
புரியுதுங்களா? ஆராய்ச்சிகளால் மேற்கொள்ளப்பட்டு அது வந்து ஆர்ஃபானெட் அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகத்தில் உள்ள ஆராய்ச்சி கணினி பயனர் மற்றும் பல்கலைக்கழக கணினி பயனருடன் உரையாட அனுமதிக்கும் வலையமைப்பை உருவாக்குது இதன் முக்கிய நோக்கமாக இருந்துச்சு. ஆர்ஃபானெட்டுங்கிறதுனால அங்கீகரிக்கப்பட்டது. ஒரு பல்கலைக்கழகத்தில் உள்ள அந்த தியரியை நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகே. இணையம் மற்றும் உலகளாவிய வலையமைப்பு வேர்ல்டு வைடு வெப் ஆகியவை ஒன்றுக்கொன்று மாற்றாக பயன்படுத்தப்படுகிறது. எனினும் அவைகள் துல்லியமாக ஒன்றல்ல. இணையம் என்பது வன்பொருள் மற்றும் உள்கட்டமைப்பை பொறுத்த உலகளாவிய தொடர்பு. அதுதான் இணையம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஆனால் வலை என்பது இணையத்தில் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ள சேவைகளில் ஒன்று. நெட்வொர்க் அப்படிங்கிறது. ஓகே, அந்த சேவைகள்ல ஒன்று. அந்த இணையத்தை தான் அங்க சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஓகே, இணையத்தினுடைய சேவைகள் பாருங்க, படமா கொடுத்துருக்காங்க. ஆக இணையம் இது தனிப்பட்ட ஒரு வலையமைப்பாகும். ஒரு நிறுவனத்தின் உள்ளே உள்ள பணியாளர்களின் தரவுகளையும் வளங்களையும் பகிர்ந்து கொள்ள உதவுகிறது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அக இணையம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒரு நிறுவனம் இருக்கு, மிகப்பெரிய ஒரு நிறுவனம். அதுல வந்து நீங்க அதுக்குள்ள இருக்கக்கூடிய பணியாளர்களுடைய பணியாளர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய தரவுகள் வளங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க் மாதிரி ஒரு பல, அதாவது சரினா சின்ன சின்ன லேண்ட்ஸ், பல குறும்பரப்பு வலையமைப்புகளை கொண்டதான் நம்ம சொல்லலாம் எதைய அக இணையத்தை. ஓகே, இது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கேட்வே கணினிகள் மற்றும் இணையத்திற்கு வெளியே உள்ள கணினிகள் ஆகியவற்றின் மூலம் இணைப்புகளை உள்ளடக்கியது. இரண்டு வலையமைப்புகளை வெவ்வேறு நெறிமுறைகளை பயன்படுத்தி ஒன்றாக இணைப்பதே நெறிமுறை மாற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதையும் பார்த்துங்க. நெட்வொர்க் டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், புற இணையம். இது ஒரு தனிப்பட்ட வலையமைப்பு. இதுவும் ஒரு தனியான ஒரு நெட்வொர்க் தான். இது இணைய தொழில்நுட்பம் மற்றும் பொது தொலைத்தொடர்பு ஆகியவற்றின் மூலம் விற்பனையாளர்கள், வாடிக்கையாளர்கள், பங்குதாரர்கள் மற்றும் வணிகர்கள் ஆகியவற்றுடன் வணிக தகவல்களை பாதுகாப்பா பகிர்ந்தளிக்கிறது. படத்துல போட்டிருக்கிற மாதிரி. புரியுதுங்களா? இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, புற இணையம் எக்ஸ்ட்ராநெட், அக இணையம்னா இன்ட்ராநெட். அது இங்க வந்து எக்ஸ்ட்ராநெட். அதை என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு விற்பனையாளர் இருக்காங்க, அது வெளியில இருப்பாங்க. வாடிக்கையாளர் இருக்காங்க, கஸ்டமர்ஸ், கன்சியூமர், அவங்க வெளியில இருக்கு. அதனுடைய பங்குதாரர்கள், ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. புரியுதுங்களா? அப்புறம் வணிகர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாமே அவங்களுடைய தகவலை பகிர்ந்துக்கிறது. இது எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குரூப் ஆஃப் பீப்புள். ஒவ்வொரு வாடிக்கையாளர் தனி, விற்பனையாளர் தனி, பங்குதாரர் தனி, வணிகர்கள் தனி. இந்த பிசினஸ்ல ஒவ்வொருத்தரும் தனிப்பட்டதா இருக்காங்க. இதனுடைய தகவல்கள் வந்து பாதுகாப்பாக பகிர்ந்தளிக்கிறதா வந்து என்னன்னு சொல்றேன்னா, எல்லாமே வெளியில இருக்கிறவங்க எல்லாருமே. இது மாதிரி இருக்கக்கூடியதா அக இணையம். இப்ப பாருங்க, எல்லாமே இணையத்தின் வழியாகத்தானே, ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய எல்லா தகவலும் இணையத்தின் வழியாகத்தான் பகிரப்படுகிறது. புரியுதுங்களா? ஒரு இன்டர்வியூ கூட இணையத்தின் வழியாக நடத்தப்படுகிறது. ஒரு பொருள் ஸ்டாக் கிளியரன்ஸு, ஸ்டாக் இருக்கா இல்லையா, ஆர்டர் பண்றது, புரியுதுங்களா, விற்பனையாளர்களோட தொடர்பு கொள்றது, வாடிக்கையாளரோட தொடர்பு கொள்றது எல்லாமே இணையத்தின் வாயிலாக நடைபெறுகிறது. இது போன லெசன்ல கூட இதை பற்றிய விளக்கங்களை நம்ம பார்த்தோம். அடுத்து இந்த நெட்வொர்க் டயக்ராம், அந்த கியூஆர் கோட்லேயும் நம்ம இந்த டயக்ராமை பார்த்துருப்போம். புரியுதுங்களா? இந்த டயக்ராமை நான் இங்கே பார்த்துக்குங்க. எக்ஸ்ட்ரா நெட் அப்படிங்கிறது பார்த்துக்குங்க. புற இணையம் அப்படிங்கிறது இன்ட்ராநெட். ஓகே, அக இணையம் அப்படிங்கிறது இதனுடைய சர்வர்ஸ் எங்கெங்க இருக்கு, எப்படி படம் போட்டிருக்கிறாங்க, இன்டர்நெட் விளக்கம் எப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இதே மாதிரி இது லாஸ்ட்ல அந்த கியூஆர் கோட்ல பார்த்தோம். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஐஓடி அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் நாம் பயன்படுத்தக்கூடிய திங்ஸை சொல்கிறாங்க. எல்லாமே ஒரு டிஜிட்டல் கனெக்ஷன், அதாவது இலக்க இணைப்பு மூலியமாக தான் இது எல்லாமே தொடர்புகளை கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஓடியில் திங் அப்படிங்கிறது மனித தலையீடு மற்றும் கையேட்டின் உதவி இல்லாமல், மனிதர்களுடைய தலையீடு இருக்கக்கூடாது, ஹெல்ப் மேனுவல், அந்த கையேட்டின் உதவி இருக்காமல் ஐபி முகவரி இருக்கிறது. தரவை வலையமைப்பில் இணைக்கும் மற்றும் பரிமாற்றம் திறன் கொண்ட ஒரு பொருளை குறிக்கிறது. இந்த அட்டவணையும் நம்ம அந்த கியூஆர் கோட்ல பார்த்தோம். இந்த புக்கில் இருக்கு. இதை தெளிவாக படித்து புரிஞ்சுக்குங்க. இணையம், அக இணையம், புற இணையம், இதற்கு இடையான ஒரு கம்பேரிசன், ஒரு ஒப்பீடு மிக மிக முக்கியமானது. அடுத்து வலையமைப்பு பயன்பாடுகள். வலையமைப்பு பயன்பாடுகள், இணைய பயன்பாடுகள், அக இணைய பயன்பாடுகள், புற இணைய பயன்பாடுகள். இதுல நம்ம தெளிவா சொல்ல போனா, இணைய பயன்பாடுகள் வழக்கம் போல மின் வணிகம், அந்த கலந்துரையாடல், மின் வங்கி சேவை, மின்னஞ்சல், சமூக ஊடகம், நிரல் மற்றும் கோப்புகளை பதிவிறக்கம் செய்தல். புரியுதுங்களா? தகவலை தேடி கண்டுபிடிக்கிறது, தேடுபொறிகள் மூலியமா, சர்ச் இன்ஜின் மூலியமா தேடி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய இருக்கு பாருங்க. இப்போ கோப்புகளை பதிவிறக்கம் செய்கிறது, சோசியல் மீடியா, மின்னஞ்சல், மின்வங்கி சேவை, ஒளி கலந்துரையாடல், மின் வணிகம், கோப்பு பகிர்தல், ஃபைல் ஷேர் பண்றது, கவர்னன்ஸ், மின் அரசாண்மை, தகவல் பெற உலாவுதல், தகவலை ப்ரௌஸ் பண்ணி தேடி எடுக்கிறது, அதே மாதிரி தேடுபொறிகள் மூலியமா இணைய முகவரிகளில் தேடுறது, அளவலாவுதல், இந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம். அக இணைய பயன்பாடுகள்னாவே நம்ம சொன்னோம் நிறுவனத்துக்குள்ள அப்படின்னு சொன்னோம்.
அப்போ அதனுடைய விதிமுறைகள், அதனுடைய நிபந்தனைகளை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். பணியாளருடைய தரவுதளத்தை அணுகுது, அதனுடைய சுற்றறிக்கைகள், அலுவலர்களுடைய கட்டளைகள் எல்லாம் அப்படி இப்படி விநியோகம் செய்யறது, அதனுடைய தயாரிப்புகள், அதனுடைய அவங்களுக்குள்ள தனிப்பட்ட அந்த துறைகளுடைய பக்கங்களை நம்ம பார்வையிடும். புற இணையம், எக்ஸ்ட்ரானெட், வாடிக்கையாளர் தொடர்பு, நிகழ்நிலை கல்வி பயிற்சி, வெளியில இருந்து நம்ம இங்க இருந்துகிட்டு நம்மளுடைய வாடிக்கையாளருக்கு நம்மளுடைய சேவைகளை சொல்லலாம். விற்பனையாளருக்கு நம்ம இங்கிருந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் எடுக்கலாம், நம்மளுடைய தகவலை சொல்லலாம். கணக்கு நிலை விசாரணை, அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் என்கொயரி பண்ணலாம். பொருள் இருப்பு, ஸ்டாக் கிளியரன்ஸ், ஸ்டாக்னுடைய எவ்வளவு ஸ்டாக் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நிகழ்நிலை, ஆன்லைன்ல டிஸ்கஸ், விவாதம் நடத்தலாம். புரியுதுங்களா? விநியோக மேலாண்மை, மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். விநியோக முன்னேற்றம் விநியோக முன்னேற்றம் செய்ய ப்ராக்ரஸ் பார்த்துக்கலாம். எல்லாமே நம்ம இதில் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? இதெல்லாம் இதனுடைய ஒரு பயன்பாடுகள். இணைய பயன்பாடு அது நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்ச ஒன்று, பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அக இணைய பயன்பாடு, புற இணைய பயன்பாடு. நெக்ஸ்ட் மொபைல் வலையமைப்புகள் சொல்லக்கூடியதை இதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.